உறவுகளுக்கு அன்பான வணக்கங்கள். பிரியாணி அபிராமி என்ற வழக்கினுடைய தீர்ப்பை பற்றி பார்க்க போகிறோம். இந்த வழக்கானது காஞ்சிபுரம் மகளிர் நீதிமன்றத்தில் நடைபெற்றது. இந்த வழக்கினுடைய தலைப்பு இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் குன்றத்தூர் வர்சஸ் அபிராமி அண்ட் அதர்ஸ். இப்போ இந்த வழக்கில் அபிராமி என்கிறவர் பிரியாணி கடைக்காரருடன் கள்ளக்காதல் வைத்திருக்கிறார். இது நீண்ட நாட்களாக இருந்திருக்கிறது. இது அபிராமியினுடைய கணவருக்கு தெரிய வருகிறது. அந்த அபிராமியினுடைய கணவர் அபிராமியை கண்டித்துள்ளார். உடனடியாக அபிராமி கோபித்து கொண்டு அந்த பிரியாணி கடைக்காரர் வீட்டிற்கே சென்று விட்டார். பிற்பாடு இந்த அபிராமியினுடைய கணவர் தேடி பார்த்தும் அவர் கிடைக்கவில்லை. இந்த அபிராமியினுடைய குழந்தைகள் மகன் மற்றும் மகள் இவர்கள் இருவரும் அந்த பிரியாணி கடைக்காரர் வீட்டிலே தான் தன்னுடைய தாய் இருக்கிறார் என்பதை தன்னுடைய தந்தையிடம் சொல்லிவிடுகிறது. பிற்பாடு அந்த அபிராமியினுடைய கணவர் சமாதானப்படுத்தி அபிராமியை தன்னுடைய வீட்டிற்கு அழைத்து வந்து விடுகிறார். பிற்பாடு சமாதானம் என்ற பெயரிலே வந்த அந்த அபிராமி என்பவர் குழந்தைகளுக்கும் கணவருக்கும் பாலிலே மாத்திரைகளை ஓவர் டோஸாக கலந்து கொடுத்துவிட்டு கொலை முயற்சியில் ஈடுபடுகிறார். இதிலே கணவர் தப்பித்து விடுகிறார். 2 குழந்தைகளும் பலியாகி விடுகிறது. இந்த கொலை வழக்கில் அபிராமிக்கும் அந்த கள்ள காதலனுக்கும் 2018 வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. 2025 தீர்ப்பானது வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த இடைப்பட்ட காலம் வரைக்கும் அவர்களுக்கு பெயிலே கிடைக்கவில்லை. பெயிலானது கொடுக்கப்படவில்லை, ஜாமீன் வழங்கப்படவில்லை. பிற்பாடு இந்த தீர்ப்பு வழங்கப்பெற்ற பிற்பாடு அவர்கள் இருவருக்கும் ஆயுள் தண்டனை வழங்கப்பட்டிருக்கிறது. இதை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். நன்றி.